வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம எம்எஸ் எக்ஸல்ல எப்படி சார்ட் இன்செர்ட் பண்றது, எப்படி ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லை மெர்ஜ் பண்றது, அப்புறம் எப்படி பார்டர் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் கேல்குலேஷன் தான் மெயின்லி யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே கேல்குலேஷன் பேஸ் பண்ணி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை நார்மலாக அந்த ஆஃபீஸில் டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கேல்குலேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட இன்கம் இல்லை எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறத எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் எக்ஸல்ல தான் நான் ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி காமிக்க போறேன். இப்போ நான் அதை வியூ பண்ணி பார்க்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வியூ ஆகுதுல்ல. இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு ஷீட் இன்செர்ட் பண்றதுக்கு நான் என்ன கீ யூஸ் பண்ணுவேன்னா, இந்த பிளஸ் கீயை நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். அப்போ எனக்கு நியூவா ஒரு ஷீட் என்ன பண்ணிட்டேன், இன்செர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் இன்செர்ட் பண்ணதுல நான் இப்போ என்ன பண்றேன்னா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல சம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ஆடு, சப்ட்ராக்ஷன்ஸ், மல்டிபிகேஷன்ஸ் அண்ட் ஆவரேஜ் எப்படி கொடுக்கறது, மினிமம் மேக்ஸிமம் அப்படிங்கறத கொடுக்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நான் வியூ பண்றேன் பாருங்க. இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு ஸ்டூடெண்டோட டேபிள் நான் இப்போ கிரியேட் பண்றேன். ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்டோட நேம், இதுல ஸ்டூடெண்டோட ஐடியை மென்ஷன் பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி எனக்கு வியூ ஆகிறதுக்காக நான் என்ன பண்ணணும், இங்கே ஏ பக்கத்துல ஒரு பார்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா உங்களுக்கு வியூ ஆகும். அதே மாதிரிதான் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்க நான் என்ன கொடுக்குறேன்னா, சப்ஜெக்ட் டெஸ்ட் பேப்பரை நம்ம எப்படி திருத்துறது அப்படிங்கறதான் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல தமிழ் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒன்ல இங்கிலீஷ் அப்படிங்கறத கொடுக்குறேன். இதுல மேக்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சயின்ஸ் அப்படிங்கறத கொடுக்குறேன், எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கறத மென்ஷன் பண்றேன். ஓகேவா? இப்ப நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் நான் ஒவ்வொரு பேரு இன்செர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு நம்பர்ஸும் இன்செர்ட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் இதுல நெக்ஸ்ட் தமிழ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ 7 காலம் நான் கொடுத்துருக்கேன். மோர் தென் நெக்ஸ்டா நான் என்ன கொடுக்குறேன்னா, ஒரு பேரை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் கொடுத்துட்டேன். இவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நேம் இதுல வரணுமா, அப்ப நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி இப்ப கட் அண்ட் பேஸ்ட் பண்ண போறேன். இப்ப என்ன பண்ண போறேன், கட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கீ, Ctrl+X. ஓகேங்களா? Ctrl+X கொடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேஸ்ட் நார்மலா நம்ம பேஸ்ட் பண்றதுக்கு என்னன்னா Ctrl+V, அதே மாதிரிதான் Ctrl+V நம்ம கொடுக்குறோம். ஓகே, Ctrl+V கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்டூடெண்ட் ஐடில இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நேம்ல எனக்கு கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இப்ப நான் இங்க ஐடி என்ன கொடுக்குறேன்னா 001 அப்படின்னு கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் கொடுக்குறேன். இப்ப எனக்கு ரெண்டுமே எனக்கு என்ன ஆகணும்னா கரெக்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்ணேன்னா, ரெண்டையுமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு இந்த கார்னர் கிட்ட ஜஸ்ட் 1 இழுத்துட்டீங்கன்னா, ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 7 எவ்வளவுக்கு நீங்க எழுதிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். அடுத்து எனக்கு இங்க சுரேஷ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகுதுன்னா, பேர் எனக்கு ஹைட் ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்றேன், பி கிட்ட போயிட்டு கொஞ்சம் நான் கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும், ஃபுல்லா எனக்கு வியூ ஆகும். அதே மாதிரி இது எனக்கு ஹெட்டிங் தானே. அப்ப ஹெட்டிங் எப்பவுமே எதுல இருக்கணும், Ctrl+Boldல இருக்கணும். Ctrl+B, அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன, Ctrl+B.
ஓகேவா? அப்ப நான் கொடுக்குறேன் கண்ட்ரோல் பிளஸ் டி அப்படிங்கறத கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா போல்ட் ஆயிரும். இப்ப நான் என்ன கொடுக்குறேன், தமிழ்ல வந்து நான் மினிமம் மேக் ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க் நான் தரேன், நானும் ஒரு மார்க் கொடுக்குறேன். அப்ப 63 அப்படி, இதுக்கு வந்து 89, 45, 63, அப்புறம் வந்து இதுக்கு வந்து 75, இப்ப 88, 89 அப்படிங்கறத வியூ பண்றேன். இதுல நான் என்ன கொடுக்குறேன்னா மினிமம் வந்து எவ்வளவு, 78. அதே மாதிரிதான் நான் நம்பர் இப்ப கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலாஸ் எவ்வளவுக்கு முக்கியம்னா நம்ம எக்ஸலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா கால்குலேஷனுக்காக தான் இந்த எக்ஸலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மற்றதுனா எம்எஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறப்ப மற்றதுல வந்து ஒன்லி ஃபார் டெம்ப்ளேட் டிசைன்ஸ் அப்படிங்கிற பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இது முக்கியமா இந்த ஆஃபீஸ் சைட் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா கால்குலேஷனுக்காக தான் முக்கியமா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முக்கியமா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்கிலீஷ் மேக்ஸுக்கு நான் நம்பர் கொடுக்குறேன் 78, 99 அப்படின்னு கொடுத்து நான் உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். இங்க சயின்ஸுக்கும் நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு மார்க் நான் கொடுக்குறேன். இப்ப நாம பாருங்க, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் நான் கொடுக்குறேன். இப்ப டோட்டலா எனக்கு வியூ ஆகணும் அண்ட் வந்து எனக்கு மினிமம் மேக் ஆவரேஜும் எனக்கு வியூ ஆகணும் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு வியூ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்னா இப்ப எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்கு எங்க வேணா இந்த H1ல எனக்கு நியூவா ஒரு இன்செர்ட் ஆகணும். இப்ப கம்ப்யூட்டருங்கிறது என்ன ஆகுது, எனக்கு கொஞ்சம் லாங்கா தெரியல. நான் என்ன பண்றேன், கொஞ்சம் நான் வந்து பார்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், செல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நெக்ஸ்ட் இதுல வந்து எனக்கு என்ன ஆகும், டோட்டல் அப்படிங்கிறது எனக்கு மென்ஷன் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கோங்க. இப்பதான் சம் நம்ம போட போறோம், சம் ஃபார்முலா போட போறோம். இப்ப வியூ பண்றீங்கல்ல, இது கீழே ஆட்டோ சம் அப்படிங்கிற மெனு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சம், ஆவரேஜ், கவுண்ட் நம்பர், மேக்ஸ், மினிமம். இதுதான் மெயின்லி யூஸ்டு எக்ஸல்ல மெயின்லி யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் தான். இதுதான் மெயின்லி நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலாஸ், இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இப்ப என்ன பண்றேன்னா எனக்கு இது எல்லாமே டோட்டல் ஆகி எனக்கு டோட்டல்ல வியூ ஆகும். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சம்மு போடுறேன். ஒரு கால்குலேஷன் பண்றப்ப எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு போட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஈக்குவல் டு போட்டுட்டு நீங்க என்ன வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா ஆட் பண்ண போறேன். அப்ப ஆட் பண்றதுக்கு எந்தெந்த செல்லுனா செலக்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் C2 அப்படிங்கறது எனக்கு செலக்ட் ஆகணும். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, C2. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், அதை பிளஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பிளஸ் பண்ணணும், E2 அப்படிங்கறது எனக்கு பிளஸ் ஆகணும். அதே மாதிரி பிளஸ், அடுத்து E2 பிளஸ், F2 பிளஸ், G2. அப்ப வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஒன் எனக்கு வந்து பிளஸ் தேவையில்ல. அப்ப நான் என்டர் கொடுக்குறப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு, டோட்டல் வந்து எனக்கு வியூ ஆகி எனக்கு வந்துருச்சு. இதே ஃபார்ம்ல எனக்கு கீழே எல்லாத்துக்குமே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் டி அப்படிங்கறத கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஃபார்முலாஸ், எல்லா ஃபார்முலாவும் கீழே உள்ள எல்லா செல்லுக்கும் செப்பரேட் ஆகி வந்துடும், அப்டேட் ஆகி எனக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா இதோட சம் ஃபார்முலா ஆட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இருக்கு. நான் வந்து இதை கொஞ்சம் நான் டெலீட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை எல்லாத்தையும் நான் ஒரே இடத்துல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஈக்குவல் டு அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஈக்குவல் டு கொடுத்ததுக்கு அப்புறம் சம் அப்படிங்கிற ஒண்ணு சொன்னேன்னா அதுதான் நம்ம ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆட் பண்றதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்றோம். SUM அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, சம்ங்கிறது வந்துச்சு. அப்ப நீங்க அதை கிளிக் பண்ண டேப் யூஸ் பண்ணிக்கணும். டேப் யூஸ் பண்ண டேப் கீ இருக்கு பாத்தீங்களா, டேப் கீ அதுதான் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வியூ ஆகி வந்துடும். இப்ப இந்த சம்மு கொடுத்தோடனே கீழே உங்களுக்கு வியூ ஆகுது பாருங்க, நம்பர் 1 நம்பர் 2 என்னென்ன ஆட் பண்ணணும்னு சொல்லுது. அப்ப நான் என்னென்ன ஆட் பண்ணணும், இங்க உள்ள லொகேஷன் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன்.
செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் ஓபன் பிராக்கெட் கொடுத்துருந்தேன், நான் என்ன பண்றேன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, அதே எனக்கு வந்துருச்சு. திரும்ப நான் செலக்ட் பண்ணி எவ்வளவு தூரம் எனக்கு அது கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணி Ctrl+D அப்படிங்கறத கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், டோட்டல் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆவரேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப ABG அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆவரேஜா எவ்வளவு இருக்கு அப்படிங்க, இதோட ஆவரேஜ் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம இப்ப தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்படிங்கிற 5 சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த 5 சப்ஜெக்டே உள்ள அமௌண்ட் நம்மளுக்கு வியூ ஆகணும் அப்படிங்கறதுக்காக திரும்ப நான் என்ன பண்றேன்னா ஈக்குவல் டு கொடுத்துதான் எந்த ஒரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஈக்குவல் டு ஆவரேஜ் AB கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், வியூ ஆகும். அப்ப நம்ம என்ன கொடுக்கணும், டேப் அப்படின்னு கொடுத்து எந்தெந்த நம்பர்னா உங்களுக்கு ஆவரேஜா வரும். எனக்கு டோட்டலும் தென் செகண்ட் ஒன் என்னது, செகண்ட் ஒன் கொடுக்கறதுக்கு இந்த டாட் அப்படிங்கறத கொடுக்கணும். ஓகேங்களா? கோலன் அப்படிங்கறத கொடுக்கணும். அப்ப எனக்கு திரும்ப H2 வந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பேக் ஸ்பேஸ் கொடுத்து இதை டெலீட் பண்ணி விட்டு எதோட உங்களுக்கு ஆவரேஜ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 5 அப்ப நீங்க 5ன்னு கொடுத்துக்கோங்க அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் வித் என்டர். இப்ப 5ன்னு கொடுக்க வேணாம். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர். என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆவரேஜான அமௌண்ட் என்ன ஆயிடுச்சு, வியூ ஆகி எனக்கு வந்துச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி திரும்ப நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எனக்கு இந்த ஃபார்முலா தான் வேணும் அப்படிங்கறதுக்காக செலக்ட் பண்ணி எனக்கு வியூ பண்ணி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு டோட்டல்ங்கிறது நான் போல்ட் ஆகல, ஆவரேஜ்ங்கிறது போல்ட் ஆகல, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, போல்ட் ஆகி எனக்கு வந்துச்சு. ஓகேவா? இப்ப மினிமம் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம வியூ பண்ணணும். அப்ப நான் ஈக்குவல் டு கொடுத்து மினிமம் அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப மினிமம் கொடுக்கும் போது டேப் கொடுத்து நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு கேக்குது. நான் இப்ப என்ன பண்றேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா எனக்கு எவ்வளவு ஆயிடுச்சு, மினிமமா எவ்வளோ இருக்கு, பேலன்ஸா எவ்வளவு இருக்கா அப்படிங்கறது வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றேன், திரும்ப செலக்ட் பண்ணி Ctrl+D அப்படிங்கறத கொடுத்துட்டேன். இப்ப இதை எனக்கு மெஷர் பண்ணணும், நான் என்ன பண்றது, சார்ட் யூஸ் பண்ணி எனக்கு காமிக்கணும், ஒரு பிரசன்டேஷனோட இருக்கணும் அப்படிங்கிற, ஒரு மேனேஜர் கிட்ட போகும்போது ஒரு பிரசன்டேஷனோட இருக்கணும், ஒரு ஹெட் ஆபீசர் கிட்ட முன்னாடி ஒரு பிரசன்டேஷன் நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு பிரசன்டேஷன் பண்றதுக்காக நீட்டான ஒரு சார்ட் போட்டு அவங்களுக்கு கொடுக்க போறேன். அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, சார்ட் இன்சர்ட் பண்றீங்க. அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதுல உங்களுக்கு வேணுங்கிற சார்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த சார்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிக்கிறப்ப உங்களுக்கு சைட்ல எங்கேச்சுன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, லீலா எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிறது, மேக்சிமம் எவ்வளவு, மினிமம் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்ன கலர்ல இருக்காங்க. இப்ப எல்லோ கலர் ராம்ங்கிறது என்ன ஆயிருக்குன்னா ஹை பொசிஷன்ல இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா 89 அப்படிங்கறத கொடுத்துட்டோம். ஓகேங்களா? மணிராம் ஓகே, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப சார்ட் இன்சர்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா உங்களை பத்தியே ஒருத்தவங்க வந்துட்டு என்னன்னா மெஷர் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்க, என்னென்ன பண்றீங்க, என்னென்ன ஒர்க் பாக்குறீங்க அப்படிங்கறத மெஷர் பண்ணி ஒரு சார்ட்டா ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க சார்ட் போட்டு உங்களே நீங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மூலியமா நீங்க இந்த சார்ட்டை நீங்க கத்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ so much.